யோகா தினம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். ஆனால் நமது பள்ளியில் ஒவ்வொரு நாள் அசம்பிளி புரோகிராமிலும் யோகாவின் நன்மைகளை எடுத்து கூறி மாணவர்களை யோகா செய்ய வைத்த நமது பள்ளி முதல்வர் நேஷனல் அவார்டி மிஸ்டர் சண்முகானந்தன் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸ்ரீ சாய் சரணம். பிரைஸ் தி லார்ட். எல்லா புகழும் இறைவனுக்கு. I am much honored and much pleased and have privileged also standing before you, celebrating one of the important auspicious occasion of the day, International Yoga Day. That's what I was discussing with our chief guest in my cabin. The yoga is the origin of India, and it was there many years back as one of the value-based education as a Gurukulam life. Now only came to know the patent right has been gone to American people. So anything you want to do, which is the origin of India, get certified from America. This is the reason, because we all know that we run rat race towards academic excellence and finally ending with other way around. ஸோ கமலாவதி அதில் ஒரு மாறுபட்டு இருக்கிறது. வாழ்க்கை கல்வி வாழ்வதற்கு அப்படிங்கிற கான்செப்ட் போய் கல்வி சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிற போயிட்டுருக்கு. சம்பாதிப்பது முக்கியம்தான். சம்பாதிலாம் முடிச்சுட்டு கடைசியில் அவனோட வாழ்க்கை அமைதியாக போயிட்டுருக்கா, இடைந்த கோலை அடையிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த கையில் வரோம், காலையில் ஓடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு ஒன்று இல்லைன்னா கூட இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயின் எடுத்துக்கோமான்னு தெரியாது. பட் ஆஸ் announcer said, but we Kamalavathi different from other schools. As much as possible, we insist these are the things which are needed for life. அழகாக சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் வாசஸ் இன்டலெக்சுவல் பார்க்கும்பொழுது இன்டெலிஜென்ஸ் ஒரு காலத்தில் தேவைப்பட்டது, நிச்சயமாக தேவை தான். இன்டெலிஜென்ஸ் ஃபார் லிவிங், இன்டலெக்சுவல்ஸ் ஃபார் லைஃப். ஸோ ரெண்டும் கலக்கும்பொழுது தான் ஒரு முழுமையான ஆளுமை திறன் கிடைக்குது, ஒரு முழுமையான மனிதனும் உருவாக்கப்படுறான். அதுக்கு இந்த யோகா கலை ஏன்னா அத்தனை சக்திகளையும் உள்ளே இழுத்து அது ஏக்கமாக்கி இரத்த ஓட்டங்களை பாடி ஃபுல்லும் உருவாக்கி ஒரு முழு ஸ்மைலிங்கோட எந்நேரமும் ஆக்டிவோடு பார்க்கும் பொழுது அதான் வாழ்க்கை. அதுதான் நம்ம வேணும். ஒரு டிஓக்கின்னு சொல்லுவோம், டேலண்ட் ஓரியன்ட் பீப்புள்னு பார்க்கும் பொழுது திஸ் ஸ்மால் திங்ஸ், ப்ளீஸ் ஸ்மைல், மே ஹெல்ப் யூ. இதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ஸ்மைலிங் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இப்போ ரொம்ப கேட்கவே வேண்டாம். எல்லாரும் அழகான பியூட்டிஃபுல் மாஸ்க் கொடுத்துட்டோம், கவலையே இல்லை, என்ன பண்ணாலும் தெரியாது. ஸோ அதையும் தாண்டி கண்கள் பேசும், கண்கள் ஸ்மைல் பண்ணும். ஸோ அது ஆத்மா இருக்கணும்னா உங்கள் அமைதி சாந்தம் ஒரு இதயத்திலேருந்து வரணும். அது அமைதி அடைய ஒரு வழி தான் இந்த யோகா கலை. இந்த யோகா கலை பண்ணும்போது மற்ற எல்லாம் தானாகவே வருங்கிறது இன்னும் நம்ம மக்களுக்கு ஓரளவு நானும் 3 years ஆஃப் ஃபுல் யோகா கொண்டு வரணும்னு பார்க்குறேன். கிளாஸ் முக்கியம் அப்படிம்பாங்க, மேக்ஸ் டீச்சர் அதுக்கு மேலே சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ராமகிருஷ்ணன் தெரியும். ஸோ அதையும் தாண்டி புனிதமானது நம்ம பண்ணும் பொழுது நிறைய தடைக்கற்கள்லாம் இருக்குது. அந்த தடைக்கற்களை படிக்கற்களாக்கி வெற்றி படியில் ஏறுவதுக்கு இந்த யூரண்டாக இருக்குது. இதெல்லாம் பெரும்பாலும் நடக்கக்கூடிய பள்ளியில் நான் சொல்லிட்டு இருக்கேன். Kamalavathi is a uniqueness its own have. That's why successfully are going towards the golden jewel celebration coming year. So in this occasion, my heartiest welcome all of you. Very specially today's chief guest, Mr. R. Shanmugam, who is also a member of our own family, DCW, Purchase Department DCW இருந்திருக்கார். அதுக்கப்புறம் இஸ் அ ப்ரொஃபஸர் இன் மனவளக்கலை மன்றம் ஆர்வநேரி more than 18 years. அண்ட் அவங்க 2 பசங்களுமே they are our alumni of our school. அவங்களோட துணைவியார் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி சண்முகா, டாக்டர் லதா அண்ட்
Renuka. They were the alumni of our school. So give a big applaud and welcoming sir. And after பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரொம்ப வேகமாக டென்ஷனாக வந்துட்டு இருந்தேன் நேரமாகிட்டு ஸ்மைலாக கூலாக பார்க்கும்போது அப்படியே நம்ம டென்ஷன்லாம் மறந்துடும். ஸோ அதுதான் ஸ்மைல் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங். அது ஆத்மாத்மா வரணுங்கும் போது இந்த ப்ராக்டிஸ்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ வெல்கமிங் அவர் விபி மேம் who is also behind this program and our ever young active சொல்ல வேணாம் administrator alumni of our school, yoga master and our spiritual guide Mr. Stephen sir, who is always with us helping all the aspects. Above all இன்னைக்கு 10th 12th வந்திருக்காங்க சார், பாவம் அவங்களுக்கு மார்க் வந்திருக்காங்க, இல்லைன்னா அவங்களும் வர்ச்சுவலாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஐம் சாரி. ஐம் வெல்கமிங் all the students and participants who are seeing through YouTube virtually, reality by virtual வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மூலயமா பார்க்குற எல்லாரையும் வீட்டிலேருந்து கூலாக காமாக எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா ரஞ்சித்? ஸோ அவங்களையும் வர வைக்கிறோம். அண்ட் எங்களோட 2 ட்ரஸ்டீஸ் வேலை காரணமாக வரல. இன் ஆப்சென்ஷா we also welcome both the trustees and all the members wholeheartedly. Thank you so much. நீண்ட ஆயுளை பெற யோகா, மகிழ்ச்சியாக இருக்க யோகா, ஆரோக்கியமாக இருக்க யோகா, இளமையாக இருக்க யோகா என்பதையெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரின்சிபல் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது யோகா டெமோ நடத்தி காட்ட நமது மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். என்பதற்கு நமது மாணவர்கள் இப்போது யோகாவை நம்மிடம் செய்து காட்ட போகிறார்கள். அனைவரும் அவர்களை கரகோஷம் எழுப்பி ஆர்வப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆத்மா வணக்கம். தேங்க்யூ ஆல். இந்த நிகழ்வினை நேரடியாக ஒளிபரப்பு செய்த நிர்வாகத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு அனைவரும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் என்பதற்கு அழகாக செய்து காட்டிய நமது பள்ளி மாணவர்கள் விஜய் சுப்பிரமணியன், லக்ஷ்மி, ஸ்ரீதரன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களை அழகாக செய்ய வைத்த நமது யோகா மாஸ்டர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன், மிஸ்ஸஸ் அமுதா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது விதி 1000 ஜன்னல்களை மூடினாலும் நம்பிக்கை என்ற ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் நம்மிடம் இருந்தால் ஒரு ஜன்னலையாவது நம்மால் திறக்க முடியும், இல்லையா? அதுபோல கொரோனா என்கிற கொடிய நோய் நமது பள்ளி உலகத்தில் உள்ள எல்லா ஸ்கூலை மூடினாலும் ஆன்லைன்ங்கிற ஒரே ஆயுதம் மூலமா நம்மளும் மாணவர்களும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கோம், இல்லையா? அந்த மாணவர்கள் வீட்டில் இருந்தே தங்கள் செய்த யோகா நிகழ்ச்சிகளை இப்போது திரையில் காண்போம். Inhale the future, exhale the past. Happy International Yoga Day. Yoga poses.
சரி போறேன். ధనురాసనం ధనురాసనం. Thank you friends. Bye. Hi friends. ನಾನು ರಾಘು பேசுறேன். தினமும் யோகா பயிற்சி பண்ணதுனால
am Yarini. First standard Jasmine வணக்கம். வணக்கம். Thank you. Hello everyone. I am Shai Kritik. I am going to do yoga. One, two, three, four, five, six, seven, eight, nine, 10. What is 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. நில்லு சிங். 1, 2, 3, 4.
Jnana Sirasasana. கோலாசனா. யோக முத்ராசனா. ஏகபத்மாசனா. Thank you.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிய காலை பொழுதினிலே நாம் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்காக உடலாலும் உள்ளத்தாலும் இங்கே இணைந்திருக்கிறோம். அது என்னன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நமது மத்திய அரசு பெருமுயற்சி எடுத்து உலகமெங்கும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்து இன்று 7வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த யோகா தினத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் இன்று ஒன்று கூடியிருப்பதோடு நமது வேலை முடிந்து விடுவதில்லை. ஏன்னா இந்த யோகா என்பது நமது வாழ்நாள் முழுமைக்கும் தேவையான ஒன்று. அப்ப ஏன் நம்ம இந்த ஒரு நாள் மட்டும் இந்த யோகா தினத்தை கொண்டாட வேண்டும் என்றால், வராதவர்களை ஊக்குவிப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாதான் இந்த யோகா தினம். எப்படி நாம் பண்டிகைகளை கொண்டாடுகிறோமோ அதே போல இந்த யோகா தினமும் கொண்டாடப்படுகிறது நீ உலகமெங்கும். பொதுவா யோகா என்றால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடலை வளைத்து செய்கின்ற ஆசனங்களைத்தான் குறிப்பிடுவார்கள். இப்போ கொஞ்சம் குழந்தைங்க அழகாக செஞ்சு காமிச்சாங்க. அதைத்தான் பொதுவாக மக்கள் யோகாசனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே யோகா என்றால் இணைத்தல் என்று பொருள். எதை இணைக்க வேண்டும்? நம்மகிட்ட உள்ளதான் நம்ம இணைக்க போறோம். நம்மகிட்ட என்ன இருக்கு? உடல், உயிர், மனம். நம்ம எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும், இன்பமோ துன்பமோ அலங்காரமோ எதை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் நம்ம இந்த உடலால தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உடல் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த உடல் யாருடைய சொத்து? நம்முடைய சொத்தா? நாம் யார்கிட்டையாவது ஒரு வரம் வாங்கி இந்த ஊர்ல இன்னாருக்கு பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி இந்த பிறந்தோமா? இல்லை. ஏதோ அப்பா அம்மா கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், அப்புறம் நம்மளா எடுத்து சாப்பிட்டோம். இந்த உடலானது வளர்ந்திருக்கிறது. யாராலையாவது நான் 5 அடி தான் வளரணும், இல்லை நான் 6 அடி தான் வளரணும் அப்படின்ட்டு யாராவது நினைச்சு அந்த மாதிரி வளர முடியுமானா அதுவும் முடியாது. இது ஒரு அற்புதமான இடைவிடாத வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை போன்று இயங்குகிறது. தொழிற்சாலைக்காக கூட ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம உடலுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. உலகத்திலே எது அதிசயம்னு அந்த நம்ம உடல் தான் மிகப்பெரிய அதிசயம். நாம சாப்பிட்றோம். சாப்பாடு 7 தாதுக்களாக மாறிதான் இந்த உடலானது வந்திருக்கிறது. அதுல ஒரே ஒரு தாது ரத்தம். இந்த ரத்தத்தை யாராலையாவது உற்பத்தி பண்ண முடியுமா? உலகத்துல யாராலையாவது உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அந்த உடல் செய்கிறது, அந்த வேலையை செய்கிறது. அப்ப இந்த உடலை நாம் பாழ்படுத்துகிறோமா என்றால் நிச்சயமாக பாழ்படுத்துகிறோம். ஒவ்வொருவரும் அறிந்தும் அறியாமலும் நம்ம உடலை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படி? முதல்ல அளவுக்கு அதிகமாக உண்டாலே அது பாழ்படுத்துறாதான். அது போக நிறைய தீய பழக்க வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. அப்போ நம்ம இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு பார்த்தா அவரவருடைய பொறுப்பு தான். இதுக்கு யாரையும் நம்ம ஏஜென்ட்லாம் வைக்க முடியாது. எனக்காக என் குழந்தைகளோ, என்னுடைய பெற்றோரோ, என்னுடைய நண்பர்களோ யாரையுமே வச்சுக்கிட முடியாது. நாம தான் செஞ்சாலும். இது செய்யறது சுயநலமா அப்படின்னு பார்த்தா சுயநலம் இல்லை, பொதுநலம். இப்ப நாம எல்லாம் கூடியிருக்கிறோம்னா நல்ல உடல்நலம் இருக்க போய் தான் கூடியிருக்கோம். அப்படி இல்லாத பொழுது நாம உடம்பு சரியில்லாம வீட்டில் இருந்தோம்னு வைங்களேன், முதல்ல நமக்கு துன்பம், நம்மளை சார்ந்தவர்களுக்கு துன்பம், நமக்கு எல்லாம் பணிவிடை செய்யணும், அவங்க செய்யணும், அந்த மாதிரி ஒரு நிலை. அதனால இது சமுதாயத்தினுடைய சொத்து என்பதனால, ஏன்னா நம்ம சமுதாயத்தினுடைய உழைப்புல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சமுதாயத்துக்கு நாம் திருப்பி வழங்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அப்ப அந்த உடலை நல்ல பாதுகாப்பாக வைப்பதற்கு நமக்கு இந்த யோகாசனம், உடற்பயிற்சியானது மிக மிக அவசியம். உலகத்துல ஒரு ஆய்வு சொல்லுது, உலகத்திலேயே உடற்பயிற்சி செய்யாத
பெரும்பாலான உயிரினம் யாருன்னு கேட்டா மனித இனம்தான் வந்து பெரும்பாலும் வந்து உடற்பயிற்சி செய்யறது இல்லை. ரோட்ல பார்த்துருப்பீங்க, நாய், மாடு, கழுதை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி பெறணும், அதான் அது செய்யக்கூடிய உடற்பயிற்சி. ஆனால் நாம மட்டும்தான் பெரும்பாலோர் வந்து இந்த உடற்பயிற்சியை செய்யறதில்லை. இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது இல்லை. இப்போ நமக்கு ரத்தம் நல்லா இருக்கும் பொழுது நாம நம்ம உடலை கவனிக்கவில்லை என்றால் பிற்காலத்தில் நம்ம உடலை தவிர வேறு எதையுமே கவனிக்க முடியாது. அந்த ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகும். அப்போ உடலை எவ்வளவு தூரம் பாதுகாக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். சரி, இந்த உடல் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை? அடிப்படையான தேவை, ஒரு முழுமையான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உயிர். இந்த உயிர் இல்லாத உடலுக்கு என்ன பேருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு செருப்பை வந்து ஒரு வீட்டு முன்னால கலத்தி போட்டு கொஞ்ச நேரம் இருங்க, நான் போயிட்டு வரேன், பாத்துக்கிடுங்கன்னா பாத்துக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஒரு உயிரற்ற உடலை கொஞ்ச நேரம் வச்சு பாருங்கன்னா யாராவது பார்ப்பாங்களோ? அது வரைக்கும் எனக்கு பெரிய மதிப்பு, நான் பெரிய அறிவாளி, பெரிய ஞானி அப்படி இப்படின்ட்டு எனக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது. ஆனால் உடலிலிருந்து உயிர் போய்விட்டது என்றால் அதுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அடுத்த கேள்வி, எப்போ அடக்கம்? அதுதான் வந்து கேள்வி. அப்போ இந்த உயிரை வளமாக்குவதற்கு பயிற்சிகள்லாம் இருக்கிறது. உயிர் நல்ல உடல்ல வளமாக இருந்தால் நம்முடைய ஆயுள் காலம் 120 ஆண்டுகள் என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். சித்தர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி சித்தர்கள் கண்டுபிடித்த ஒரு பயிற்சி தான் வந்து காயக்கல்ப பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கிறது. அதாவது நம்முடைய உடல்ல நம்ம உயிர் சக்தியை உடல் முழுவதும் பரவிட்டு கொண்டால் நம்முடைய தேஜஸ், ஒரு ஜீவ காந்தம், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் கேட்குது அப்படின்னா அதுக்கு வெளியே காந்தம் இருக்க போய் தான் கேட்குது. அதே போல நம்மளுடைய உடலுக்குள்ளாக ஒரு ஜீவகாந்தம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜீவகாந்தம் இருக்க போய் தான் நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டு பார்த்து கொண்டு 5 புலன்கள், கை, கால், கண், காது, மூக்கு வழியாக வெளிப்படக்கூடிய உயிராற்றல் தான் வந்து அந்த 5 புலன்கள் வழியாக கூடிய ஒரு ஆற்றல். அப்போ அந்த ஆற்றலை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உயிராற்றல் உடலோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் அந்த உயிருக்கு ஒரு பயிற்சி இருக்கிறது, அது காயக்கல் பயிற்சி. அப்போ உடலையும் உயிரையும் இணைச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனம் இல்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை. மனமானது ஒரு மிகச்சிறிய புள்ளி அளவுக்கு சுருங்கவும் முடியும், எல்லையற்று விரியவும் முடியும். எத்தனை லாக்டவுன் போட்டாலும் நம்ம எங்க வேணாலும் போகலாம் இல்லையா? எத்தனை லாக்டவுன், எந்த வாகன வசதியும் நமக்கு தேவையில்லை, நினைச்ச நேரத்தில் எங்க வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து ஒரு ஆற்றல் இருக்கிறது. அந்த மன ஆற்றலை இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு 4 வகையாக பிரித்திருக்காரு. அந்த தீட்டா அப்படிங்கும் பொழுது 14 நொடிக்கு 14 - 40 வரை மன அலைச்சூழல் இருக்கும். அந்த மன அலைச்சூழல்ல நாம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியே பெற, தோல்வியில் தான் முடியும், பிறருக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ம மன அலைச்சூழலை குறைக்க வேண்டும். எதற்கு கீழ் குறைக்க வேண்டும்? அந்த 14 கீழ் அந்த அல்பா, டெல்டா, தீட்டாங்கிற லெவலுக்கு கொண்டு வந்தாச்சுன்னா நம்முடைய மனம் வந்து மிக மிக ஒரு அமைதியாக, எதையும் தெளிவாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அது உடனே வந்துருமா? இல்லை, எனக்கு வந்து இப்போ 14 - 40 வரைக்கும் மன அலைச்சூழல் இருக்குது, எனக்கு உடனே 1 - 3 வரைக்கும் ஒரு டெல்டா நிலைக்கு வரணும் அப்படின்னா உடனே வருமானா வராது. அதுக்கு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி தான் தியான பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியானம் ஒரு மனிதன் காலையில் ஒரு 20 நிமிடம், மாலையில் ஒரு 20 நிமிடம் செய்தால் கூட ஒரு மினிமம் சொல்றாங்க, குறைந்தபட்சம் செய்தால் கூட போதுமானது. ஏன்னா நம்ம உடம்புல தியானம் செய்யும் பொழுது உடலுக்குள்ளாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு 12 மணி நேரம் தான் வேலை செய்வோம். அப்புறம் திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு தான் திருப்பி ஒரு தடவை நம்ம வந்து தியானங்கள் செய்யறோம் அப்படின்னு. இந்த தியானம் என்பது எந்த ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமானதல்ல.
உலகத்தில் உள்ள அத்தனை மதத்திற்கும் அத்தனை மனிதர்களுக்கும் சொந்தமான ஒரு தியானம் தான் இந்த பயிற்சி. இதைதான் நம்முடைய முன்னோர்கள் மிகவும் அற்புதமாக கண்டுபிடித்து நமக்கு இப்போ பல்வேறு அமைப்புகள் பல்வேறு விதங்களில் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ உடலை இணைச்சாச்சு, மனசையும் இணைச்சாச்சு, உயிரையும் இணைச்சாச்சு. இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, நம்முடைய குணம். உடல் நல்லா இருக்குது, மனம் நல்லா இருக்குது, உயிர் நல்லா இருக்குது, குணமும் நல்லா இருக்கணும். மனமும் குணமும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் வரும். அப்ப அந்த குணத்தை எப்படி நம்ம சீர்படுத்துவது அப்படின்னு நம்ம தற்சோதனை, நம்மை நாமே ஆராய்ச்சி பண்ணணும். எப்படி ஒரு சிற்பி ஒரு கல்லை எடுத்து வேண்டாத பகுதிகளெல்லாம் நீக்கி விடும் போது எப்படி ஒரு அழகான சிலை கிடைக்கிறதோ, அதே போல நம்மிடம் உள்ள தீய பழக்கங்கள், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 காரணம் தான் இருக்கும். பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இதுல தான் 5 பஞ்சமா பாதகங்களும் ஏற்படுகிறது. இந்த 6 காரணம் இல்லாம ஒரு குற்றமும் நிகழாது. அப்ப இது நம்மகிட்ட என்ன குற்றம் இருக்கிறது? பேராசை இருக்கிறதா, சினம் இருக்கிறதா, முறையற்ற பால் கவர்ச்சி இருக்கிறதா, உயர்வதால் மனப்பான்மை, அப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்றது? எப்ப ஆராய்ச்சி பண்றது? படுக்கும் போதா, தூங்கும் போதா? படுக்கும் போதா நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னா எப்ப வேணாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ்ல போறோம், ஆராய்ச்சி பண்ணலாம். இப்படி ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கோம், ஆராய்ச்சி பண்ணலாம். நம்மளை நாமே ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்மளோட தீய பழக்கங்கள் ஒன்றாக வெளியே போய்க்கூடியே. அப்போ நம்முடைய மனம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கும்போது மிக மிக லகுவாக இருக்கும். சரி, இந்த உடல், மனம், உயிர், குணம் இதெல்லாம் இணைக்கிறதுனால இதுதான் பொதுவாக யோகா என்று நம்ம சொல்வது வழக்கம். இந்த பயிற்சிகள்லாம் செய்வதனால என்ன பயன் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால இதை பயிற்சி செய்வதற்கு நமக்கு அடிப்படையான ஒரு தேவை என்னன்னா, நம்மளுடைய மனம் வலுவாக இருக்க வேண்டும், எண்ணம் வலுவாக இருக்க வேண்டும். அதுக்கு நம்ம ஒரு தியாகம் பண்ணணும். என்ன தியாகம் அப்படின்னு போட்டு, தினசரி நம்ம காலையில 6 மணிக்கு எந்திக்கிறோம் அப்படின்னா 5 மணிக்காவது எந்திக்கணும். அப்படின்னா தான் அந்த பயிற்சிகளை செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளால அந்த பயிற்சிகளை செய்யவே முடியாது. மற்ற வேலைகளாக நமக்கு ஒன்றுனா வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய எண்ணம் வலுவாக இருந்தால் அதற்கு வழிவகை, இந்த தியானம் செய்வதற்கு வழிவகைகளும் தன்னாலே பறந்துட்டே இருக்கும். இப்போ நான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மனவளக்கலைக்குள்ள வந்தேன். இப்போ ஃபீல் பண்ணுறேன், நம்ம இன்னும் ஒரு 20 வயசுலேயே வந்திருந்தா இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படிங்கிறது இப்ப ஃபீல் பண்றேன். பயிற்சிகள் செய்வதனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு, குறிப்பாக மாணவ சமுதாயம் இந்த இதை கற்றுக்கொள்வதனால் என்ன பயன் அப்படின்னு அவர்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பாடத்தை படிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த யோகாசனம், இந்த குழந்தைங்க செஞ்சாங்க இந்த யோகாசனம், இந்த தியான பயிற்சி எல்லாம் செய்யும் பொழுது அரை மணி நேரத்தில் படிக்கக்கூடிய பாடத்தை அவர்களால் ஒரு 10 நிமிடத்தில் மிகச் சரியாக படித்து அவர்களால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். நினைவாற்றல் கூடுகிறது, அவர்களுக்கு ஆளுமைத்தன்மை கூடுகிறது, நேர்மறையான எண்ணங்கள் வளரும், எதிர்மறை எண்ணங்கள் அறவே பெய்யும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் தான் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டி உலகத்துல பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் இந்த பண்பாட்டு கல்வி என்பது சொல்லிக் கொடுப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. நான்லாம் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு வாரம் ஒரு மாரல் கிளாஸ்லாம் உண்டு. ஆதித்யநாத் கல்லூரியில் படிக்கும், அதெல்லாம் ஒன்றும் அங்கே கிடையாது. இதே போலதான் பல நிறுவனங்களும் இருந்து கொண்டிருக்கிறேன், வேற வழி இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. அதுக்காகத்தான் இந்த பயிற்சி நிலையங்கள்லாம் இருக்குது. யோகாசனங்கள் சொல்லிக் கொடுக்குற யோகா சொல்லிக் கொடுத்த பயிற்சி நிலையங்கள், அதை நம்ம பயன்படுத்தி செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் இந்த பயிற்சியை நன்றாக கற்று கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் தங்களிடம் படிக்கும் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு அவர்களுடைய புரிந்து கொண்டு மிகச்சரியாக அவர்களுக்கு கல்வியை கற்பிக்க முடியும். வீட்டில் நம்மெல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். பெற்றோர்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து வரும் பொழுது குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும்,
தனி மனித அமைதி தான் வந்து குடும்ப அமைதியாக, உலக அமைதியாக மாறும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக சொல்றாங்க உலக அமைதி வரணும், உலக அமைதி வரணும். எப்படி வரும் என்றால் தனி மனித அமைதி வந்தால்தான் நமக்கு அந்த உலக அமைதி வரும். அதற்குண்டான பயிற்சிகள் தான் இந்த யோகா என்று சொல்வார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது நடக்கும். யோகா கற்று பயன்படுத்தும் போது நினைச்சது நடக்கும். ஏன்னா யோகிகள்லாம், ஞானிகள்லாம் வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்கு. ஏன் நினைச்சது நடக்கும்னா, நடக்காத நம்ம நினைக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் வந்து விடும். முகத்தில் ஒரு தேஜஸ் வரும், ஒரு மரியாதை கிடைக்கும். உதாரணமா இப்ப என்னையே எடுத்துக்கிடுங்களேன். நான் வந்து எந்த பதவியிலையும் இப்ப இல்லை, மிகப்பெரிய செல்வந்தன் கிடையாது. இன்றைக்கு என்னையும் ஒரு மதித்து இந்த கமலாவதி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு விருந்தினராக கூப்பிட்டதற்கு மிக்க நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு என்னுடைய சுயமா உள்ளது என்னன்னா, நாம் 13 வருடங்கள் கண்ணாடி போட்டிருக்கோம். ஷார்ட் சைட் சொல்லுவாங்க, அந்த கண்ணாடி போடாம என்னால படிக்க முடியாது. ஆனால் அந்த பயிற்சிகள் செய்து வந்து ஒரு 4-5 ஆண்டுகளில் நான் கண்ணாடியை கலத்திட்டேன். இப்போ என்னால் எந்த ஒரு பொடி எழுத்தையும் படிக்க முடிய அளவுக்கு இந்த யோகாசனங்கள் வந்து எனக்கு பயிற்சி கொடுத்து, இப்போ இவங்க சொல்லிக் கொடுத்த யோகாசனங்கள் நாங்கள் செய்கிறது நிறைய யோகாசனங்கள் இருக்கு. நீ ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். இந்த விழாவுடைய வெற்றி எதுன்னா, இன்னைக்கு நடந்துட்டு போறது வெற்றி கிடையாது. இதுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த யோகாவில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் இதில் இணைத்து அவர்களுடைய வாழ்வுக்கும் நம்மால் இயன்ற ஒரு நல்ல உதவியை செய்கிறது தான் வந்து நாம் இந்த விழாவுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருப்போம் என்று கூறி, இந்த அரிய நல்ல வாய்ப்பை வழங்கிய பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி, நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம், நீளாயுள், இறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ இறையருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டும் என்று கூறி, இந்த 10 நிமிட நேரத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புரிந்து கொண்டு அதுபோக இங்கே ஆறுமநேரியில் இந்த மனவளக்கலை முறை நடந்து கொண்டிருக்கிறது. விருப்பப்பட்டவர்கள் வரலாம், வந்து நேரடியாக நிறைய கற்றுக்கொள்ள என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளம். உங்களை நீங்களே கவனிப்பதுதான் யோகா என்பதை அழகாக எடுத்துரைத்த நமது சீஃப் கெஸ்ட் லக்ஷ்மணன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. சார், இன்னொன்னு, இப்போ நான் கண்ணாடி போட்டு எம்சி பண்றேன். அடுத்த முறை யோகா சர்வதேச யோகா தினம் வரும்போது நீங்க சொன்னதை பிராக்டிஸ் பண்ணிட்டு கண்ணாடியை கலத்துவேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். இப்போது நன்றியுரை வழங்க நமது பள்ளியின் துணை முதல்வர் திருமதி அனுராதா அவர்களை அழைக்கிறேன். Good morning to all present here, and wishing you all a very happy International Yoga Day. Foremost, I'm privileged to propose vote of thanks on this occasion, and let me thank the ubiquitous Lord Almighty for having made this Yoga Day a grand success. And let me thank our chief guest, Mr. Shanmugam, Professor Manavalakkalai Mandram Armuganeri, for having consented to come here and give us his valuable address. Thank you, sir. And I thank our trustees for their wishes for the success of this program. Thank you, sirs. And let me thank our young and encouraging Principal, Mr. Shanmuganandan Avargal, National and Dr. Radhakrishnan Awardee. Thank you, sir. Yeah, 60 years young. And let me thank our yoga master, Mr. Ramakrishnan, and his team for giving us a great yoga demo. And I thank also the yoga students who performed. Yes, superb children, you did a great job. Thank you very much. And I also thank ever charming Evo, who was responsible for all these arrangements. Thank you, sir.
and manager, Mr. Balamurugan Bose, a very humble person. Thank you very much. And HM sir, Mr. Stephen Paula sir, our well-wisher. And thank you, sir. And let me thank Mrs. Lakshmi Kala for the beautiful prayer song she rendered. And I also, on this occasion, thank Mrs. Fatima for her MC. Actually, when she came in the morning, she was a bit nervous, but you did very well. Thank you very much. And I thank all the teaching, non-teaching staff and our tech team who have been here from early morning. And PT sir, Mr. Manigandan, all of them were here from almost 8 o'clock, I think. And also our electrician. I thank all of them. And I thank the audience who have been very patient, sitting here, listening to all these, and also the supporting staff who have been of great help, and also the teaching assistants. I thank all of you. And lastly, our students who have been watching this program virtually, and also their parents. Thank you one and all. Thank you very much.